ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் சுவையான ஜோதிட தகவல்களையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோடை காலத்தில், அதாவது சூரியனுடைய தாக்கம் வருடத்தில் சித்திரை, வைகாசி இந்த மாதிரி மாதங்களில் அதிகமாக இருக்கும்போது இந்த தாக்கத்தை தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது பொதுவாக நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். பல பேர் பார்த்திங்கன்னா அரசியல் இயக்கங்கள் கூட பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தலைவர்கள் பெயரில் இல்லை முக்கியமான பொறுப்பாளர்கள் பெயரில் அங்கங்கே தண்ணீர் பந்தல் இதெல்லாம் திறந்து வச்சுருப்பாங்க. சில இன்னும் பார்த்திங்கன்னா இந்த சமூக சேவை செய்யக்கூடிய இந்த தனி மனிதர்கள் அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இது உரமாக உள்ள பறவைகளுக்கெல்லாம் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன பாத்திரத்தில் தண்ணி வைங்க, அதுங்க குடிச்சிட்டு போட்டோம். விலங்குகள்லாம் கஷ்டப்படக்கூடாது, அதுங்கெல்லாம் அங்கங்கே மூடுமான வரைக்கும் தொட்டிகளில் தண்ணி வைங்க. வனவிலங்குகளுக்கே பார்த்திங்கன்னா தண்ணியை வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போய் பள்ளம் மாதிரி வெட்டி அங்கேருந்து போட்டு அங்கே உள்ள வனவிலங்குகள் குடிக்கிற மாதிரிலாம் செஞ்சிட்ருக்காங்கல்ல. இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இது மனிதாபிமான ரீதியாக நாம் செய்யக்கூடிய உதவி. அதாவது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொல்கிற மாதிரி பறவைகள், விலங்குகள், நம்மளோட உயிரினங்கள், எந்த உயிரினங்களும் நம்ம கண் முன்னால் வாடுறதை நம்ம பார்த்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுக்கு செய்யக்கூடிய உதவிகளாக தான் இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ சித்திரை மாதம். ஆக்சுவலாக இந்த வீடியோ முன்னாடியே போட்டிருக்கணும், பட் காலதாமதமாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்துகிற வகையில் இருக்கணுங்கிறதுனால இதை நம்ம சொல்கிறோம். இப்போ சூரியன் உச்சத்தில் இருக்குது இல்லையா. வெயிலுங்கிறது பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளாரையும் இருக்க முடியாது, வெளியிலையும் போக முடியாது. வீட்டுக்குள்ளார இருந்ததுன்னா அந்த புழுக்கம் அப்படின்னு இருக்குல்ல, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது. மரம் மட்டைகளுக்கு இடையில போய் நின்னால் கூட அனல் காற்று தான் வீசுமே தவிர அப்படியே அசைவற்று நிற்கும் மரம், காற்று கொஞ்சம் கூட அசையாமல். அப்போ பார்த்திங்கன்னா இந்த வேர்வையில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது, உடல் முழுக்க வேர்த்தெல்லாம் ஊற்றுது இல்லையா. இதுதான் உச்சகட்ட சூரியன் மேஷராசியில் வரும்போது சித்திரை மாதம் கடுமையான உச்ச நிலையில் இருக்கிறதுனால நமக்கு கொடுக்குது. இதோட நீட்சி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். என்ன வரும்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ இந்த கத்திரி வெயில் அப்படிங்கிறது கொஞ்சம் நாள் 20-25 நாளைக்கு அதுவும் நம்மளை கொடுமையாக படுத்தும் இல்லையா. இது பார்த்திங்கன்னா எல்லா ராசிகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பாதிப்பு தான். கடும் வெயிலும் பாதிப்பு தான், கடும் மழையும் பாதிப்பு தானே. அப்போ சூரியனுங்கிறது இந்த சித்திரை மாதத்து சூரியனுங்கிறது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு கடுமையான பாதிப்பை கொடுப்பார். சில ராசிகளுக்கு நார்மலான பாதிப்பை தான் கொடுப்பாரு. ஆனால் வெயிலுங்கிறது எல்லாருக்கும் பாதிப்பாக இருந்தால் கூட சில பேர் பார்த்திங்கன்னா ஏசியில் அங்கங்கே உட்காந்துட்டு அதை தவிர்த்துடுவாங்க. சில பேருக்கு அது முடியாது, கடும் வெயிலில் தான் வேலை செஞ்சாகணும், கடும் வெயிலில் தான் சுற்றியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதில்ல. இப்போ யாருக்கு இந்த சித்திரை மாதத்து சூரியன் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும், அதுக்கு அவங்க என்ன பரிகாரம் செய்யலாங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சூரியன் அப்படிங்கிறது ஆன்மாவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். நம்ம சொல்லுவோம் விதி, மதி, கதி அப்படிங்கிற 3 விஷயத்தை சொல்லுவோம். லக்னம்ங்கிறது விதி, சந்திரனுங்கிறது மதி, கதிங்கிறது சூரியன். அப்போ ஆன்மா தான் சூரியன். அப்படின்னா இப்போ நம்ம உடல் தெரியும், மனசில் கூட ஒரு சில விஷயங்கள் யோசிக்கும்போது இப்படி தான் இவங்க யோசிப்பாங்கங்கிறத கூட சில விஷயங்களில் முன்கூட்டி நம்ம கணிச்சு சொல்லலாம். விதியை மதியால் வெல்லலான்னு ஒரே விஷயம் சொல்லிடுவாங்க. ஆனால் ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த ஆன்மாங்கிற விஷயத்தை நம்ம சயின்ஸிலலாம் ப்ரூஃப் பண்ண முடியாது. அதே போல் சில விஷயங்கள், இது நல்ல ஆன்மா. ஒருத்தவங்க இறந்த பிறகு சொல்கிறோம்ல, இறந்த பிறகும் இன்னும் பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அது ஒரு நல்ல ஆன்மா. தான் எவ்வளோ பெரிய கஷ்டங்களை சுமந்துக்கிட்டால் கூட கஷ்டங்களை பூரா அவங்க சுமந்துக்கிட்டு மற்றவங்க நல்லா இருக்கணும்னு செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆன்மா கிடைக்காது அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான் சூரியன். நீங்கள் என்ன விருது கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா அரசோட உயர்ந்த விருது கிடைக்கும்போது அது நமக்கு ஒரு மரியாதை தானே. அது மாதிரி என்ன தான் தியாகம் இருந்தால் கூட அந்த சூரியன் செய்யக்கூடிய அந்த தியாகத்துக்கு ஈடு வேறு எதுவுமே கிடையாது. சில நேரங்களில் அதுவே நெருக்கடியாக மாறுங்கிறதுனால இப்போ சூரியனை பொறுத்து தான் நம்ம எல்லாத்தையும் சொல்ல போகிறோம். அந்த ஆன்மா பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. பொதுவாக அந்த சூரியன் உச்சமடையும் போது பார்த்திங்கன்னா சித்திரை மாதம், பிறப்பிலே சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கும் ஆவணி மாதம் பிறந்தவர்களுக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது. பாதிப்பு இருக்காதுன்னா நம்ம அளவுக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே சமயத்தில் ஐப்பசி மாதம் பிறந்தவர்கள் இருக்காங்கல்ல, ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசியில் நீச்சமாயிடும். அப்போ ஐப்பசி மாதம் பிறந்தவர்கள் பல பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையை தகர்ந்து மனத்தளர்ச்சி வரக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த சித்திரை மாதத்தில் இருப்பாங்கங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் பொதுவாக மறைவிடங்களில் இருந்தால், இப்போ இந்த 6, 8, 12 மறைவிடம்னு ஜென்ரலாக சொன்னால் கூட சூரியனுக்கு 6ஆம் இடம் சிறப்பான இடம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ மறைந்து இருந்தால், அப்படி இல்லாட்டி கூட ஒரு ஜாதகத்தில் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சரலக்கணங்களுக்கு 11ஆம் இடம், ஸ்திரலக்கணங்களுக்கு 9ஆம் இடம், உபயலக்கணங்களுக்கு 7ஆம் இடம்னு சொல்லுவாங்கள்ல. இது மாதிரி
இந்த பாதக ஸ்தானங்களில் வந்து சூரியன் இருந்தாலும், அப்போ சூரியன் நீச்சத்தில் இருந்தாலும், சூரியன் வந்து பகை வீட்டில் இருந்தாலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதக ஸ்தானங்களில் இருந்தாலும் வந்து அந்த மாதிரி நபர்களுக்கு, அந்த மாதிரி ஜாதக அமைப்பில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் இந்த உச்சமடையக்கூடிய வெயில் வந்து அதிகமாக நிலவக்கூடிய காலம், கத்திரி வெயில் காலங்களில் வந்து கொஞ்சம் கடுமையான பாதிப்பு, அதாவது நம்பிக்கை குறைவே ஏற்படுற அளவுக்கு ஒரு பாதிப்பு வருங்கிறது இந்த ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக இது மாதிரி பழங்கால ஜோதிட நூல்கள் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. சரி, அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கும் வந்து இயற்கை சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் இந்த சித்திரை மாதம், பங்குனி, சித்திரை, வைகாசி மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிராமங்கள் தோறும் பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள்லாம் நடைபெறும். தீமிதி, காப்பு கட்டுதல், இந்த மாதிரி நிறைய திருவிழாக்கள் நடக்குதுல்ல. அப்போ இந்த மாதிரி திருவிழாக்களில் வந்து இந்த மாதிரி மாதங்களில் பிறந்தவர்கள், சூரியன் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இந்த மாதிரி திருவிழாக்களில் கலந்துக்கிட்டு திருவிழாவில் பங்கேற்கிற மக்களுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் செய்ய முடியுமோ அதை வந்து இவர்கள் செஞ்சு கொடுக்கணும். உதவிகள்ங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த வெயில் நேரங்களில் வர்றவங்களுக்கு எல்லாம் நீர்மோர் வச்சு கொடுக்கலாம். இந்த நீர்மோரை தாண்டி பானகம்னு ஒன்று கொடுப்பாங்கள்ல, இந்த நார்த்தை, எலுமிச்சை, இந்த மாதிரி பழங்களை புழிஞ்சு, புளிப்பான பழங்களை புழிஞ்சிட்டு அதில் வந்து சர்க்கரை போட்டு தண்ணீரோட, இன்னும் சில பேர் இந்த குழுன்னு பானையில் வச்சு ஐஸ் வாட்டர் போட்டு கொடுக்குறாங்கல்ல, சர்பத்துலாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள் திருவிழா காலங்களில் வர்றவர்களுக்கு, இந்த வெயில் காலங்களில் வர்றவர்களுக்கு இலவசமாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவர்களுடைய ஆன்மா வந்து மீண்டும் திருப்தி அடையும். அவர்களோட நம்பிக்கை தளர்ச்சிங்கிறது நார்மலாகி நார்மலான லெவலுக்கு வருவாங்க. இந்த ஆன்மாவில் ஒரு நடுக்கம் இருக்குல்ல, அந்த நடுக்கம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்போதும் தொடர்ந்து திருவிழாக்கள் நடக்குதா அப்படின்னு பார்க்க வேணாம். திருவிழாக்கள் இல்லைன்னு தேவையில்லை. நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பா, ஏதாவது ஒரு டப்பா வச்சு ஒரு கயிறையோ கம்பியோ போட்டு அந்த ஜன்னலில் கட்டி அதில் நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. இந்த வெயில் காலத்தில் அங்கங்கே தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பறவைகளோட எண்ணிக்கைகள் என்ன தான் குறைஞ்சிட்டு இருந்தால் கூட இந்த காக்கை, சிட்டுக்குருவி, புறா, இந்த மாதிரி குருவிகள்லாம் வருது இல்லையா. இந்த மாதிரி பறவைகளுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை வைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு உயிரினம் தானே. இதுதான் பரிகாரம். நம்ம வந்து அடுத்த உயிர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் பரிகாரம். நம்ம ஆட்களுக்கு எது என்ன சொன்னாலும் கோயிலுக்கு போகணும், விரதம் இருந்தால் தான் பரிகாரம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது சூரியனுக்குமான பரிகாரம், சனிக்குமான பரிகாரம் அப்படின்னு கூட நினச்சிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சாலையோரங்களில் உங்களால் முடிஞ்ச நீர்மோர், நீர் பந்தல், இதை வந்து இலவசமாக செஞ்சு கொடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இந்த மாதிரி உதவிகளை எங்கெங்கே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சில ஊர்களுக்கு வந்து தண்ணி கிடைக்காது. நிறைய வசதியாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் பற்றாக்குறை உள்ள ஊர்களுக்கு வந்து டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு லோடு தண்ணி கூட அனுப்பி விட்டிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய யோகம். பணக்காரர்கள், வசதியானவர்கள், செல்வந்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்களுடைய வருவாயில் ஒரு பகுதியை தானம் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் குறிப்பாக வந்து சூரியன் நீச்சமானவர்கள், சூரியன் வந்து 8-12 மறைந்தவர்கள், பாதகஸ்தானத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து நீரை தானம் பண்ணணும், அவ்வளோதான். அது எந்த வகையில் வேணாலும் தானம் பண்ணலாம். சில இந்த நிறைய பேருக்கு போகிற வர்ற இடங்களுக்கு இலவச தண்ணீர் பந்தல், இந்த மண்பானையில் வச்சுலாம் பண்ணுறோம் இல்லையா. இதை தாண்டி வாட்டர் கேன் வாங்கி கொடுக்கலாம். இல்லாதவர்களுக்கு, ரொம்ப சிரமப்படுறாங்கல்ல, அவர்களுக்கு வந்து நீங்கள் வாட்டர் கேன் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ குடும்பம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பள்ளி, கல்லூரி நிறுவனங்கள்லாம் விடுமுறையாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு செய்ய முடியலன்னா கூட இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் தங்கியிருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேவைகள் இருக்கோ, உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் இலவசமாக வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமாக வெப்பம் தகிக்கிற காலகட்டத்தில், இன்னும் சொல்லப்போனால் கத்திரி வெயில் வரக்கூடிய காலகட்டத்தில் அது வந்து மிகப்பெரிய பரிகாரமாக அமையுங்கிறத தெரிஞ்சுக்கணும். சூரியன் உச்சமாகக்கூடிய காலங்களில் செஞ்சாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை குறைவாக இருக்குல்ல, அது முதல்ல மாறும். ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். அதுக்கப்புறம் ஒரு அச்சமும் நடுக்கமும் தேவையில்லாத ஒரு சொல்லுவாங்கள்ல, இனம் புரியாத ஒரு பயம்னு, இதெல்லாம் விலகும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.